டேய் மச்சான், நீ உன் லவ்வ சொல்ல ஆர்வமா இருக்கன்னு நல்லா தெரியுது. ம். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் மச்சான். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. டேய் முதல்ல விஷயத்த சொல்லு. இல்ல சிஸ்டருக்கு தான் காது கேட்காதே, அப்புறம் எதுக்கு? புரியுதுடா. அப்புறம் எதுக்கு நீ வாய்ஸ் கிஃப்ட கொடுக்க போறேன்னு கேட்க போற அதானே? ஆ, டேய் இப்போதைக்கு இசை காது கேட்காதுதான். ஆனா நான் இந்த கிஃப்ட ஃபியூச்சருக்கும் யோசிச்சுதான் ரெடி பண்றேன். இசையால இப்போதைக்கு காது கேட்க முடியாம இருக்கலாம். ஆனா சீக்கிரமா இசைக்கு காது கேட்கிற மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு நாள் கண்டிப்பா இசைக்கு காது கேட்கும். அப்போ எனக்கு ஸ்ரீஜா வழியா இசை அனுப்பின கிஃப்டும் இசைக்காக நான் பண்ண போற இந்த கிஃப்ட்டுமே எவ்வளவு வேல்யூபிள்னு அவளுக்கு புரியும். இசை எனக்கு இந்த 2 மெசேஜையுமே கேட்டு சந்தோஷப்படுற அந்த நொடிக்கு தாண்டா நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்றேன். மச்சான் நீங்க 2 பேரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும், அதான்டா வேணும் எனக்கு. ஒரு நிமிஷம்டா. டேய் ரத்னவேல் தாண்டா கால் பண்றான். அட்டன் பண்ணு. அசோக் கேஷ் விஷயமா தான் கால் பண்ணிருப்பான். ஹலோ விஷால், வீட்டுல இருக்கல வெளியே இருக்கியா? ஒரு முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கேன். என்ன விஷயம்? டேய், உன் அண்ணன் அசோக்க கடத்தின அந்த ரவுடிங்க விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. சரிடா, நீ ஒண்ணு பண்ணு. நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரி மச்சான், வந்துடுறேன். டேய் ரத்னவேல் அசோக் கேஸ் விஷயமா தான் ஏதோ டீடைல் கேட்க வரானா? நீ வரியா வீட்டுக்கு? இல்ல மச்சான், நீ லேட் பண்ணாம கிளம்பு, நான் இன்னொரு நாள் வரேன். சரி அப்ப பாத்து போ, நான் சரி கிளம்புறேன். மச்சான். ஓ அப்படியா? அப்போ உடனே அந்த ஆர்டிஸ்ட வர சொல்லிடலாம். அம்மா உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? டேய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் விஷால். நான் நாளைக்கு ஈவினிங் அவர் இங்க வர சொல்லிடுறேன். நீங்களா ரெடியா இருங்க. சரிங்க சார். ஓகே, நான் கிளம்புறேன். சரி. ஓகே Thank you, பை sir. அசோக். தேங்க்ஸ். அசோக், நாளைக்கு அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட உன்னால அந்த பொண்ணோட அடையாளத்தை தெளிவா சொல்ல முடியுமா? என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியும் விஷால். சூப்பர். ஓகே. ஐயோ, இது ஸ்ரீஜா கிட்ட சொல்லணுமே. ஐயோ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா, ஐயோ இவ வேற அசந்து தூங்கிட்டு இருக்காளே. ஸ்ரீஜா, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. எந்திரி ஸ்ரீஜா. என்ன எந்திரி. ஐயோ நேரமே சரியில்லை. ஷோ, என்னக்கா எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னது? நான் கத்திக்கிட்டு இருக்கனா? அது சரி. விஷாலோட போலீஸ் ஃப்ரெண்ட் அசோக்க பார்க்க வந்தான். நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு அந்த இசையும் விஷாலும் ரொம்ப குறியோட இருக்காங்க. அதான் அடுத்த பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. அவங்கள விட அந்த அசோக்குக்கு கண்ணு போன பிறகும் நம்ம முகம் அப்படியே அச்சசெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். நாளைக்கு அந்த ஓவியர் வந்து அசோக் சொன்ன அடையாளத்தை வச்சு நம்மள வரைஞ்சு கொடுத்துட்டா என்ன ஸ்டேஜா பண்றது? நீங்க எதுக்கும் பயப்படாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அந்த ஆர்டிஸ்ட் முன்னாடி அசோக் நம்மளோட டீடைல்ஸ சொன்னாதானே அவரால வரைய முடியும். அதுக்கு அப்போ நாளைக்கு அந்த ஆர்டிஸ்ட் இங்க வரதுக்குள்ள அசோக் கதைய நான் முடிக்கிறேன். என்ன சொல்ற நீ? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ என்ன பண்ண போறேன்னு இப்பவாது சொல்லு. ஐயோ, நாளைக்கு காலையில போலீஸ் வந்தா அந்த அசோக் உன்னை பத்தியும் என்ன பத்தியும் எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஐயோ, வர போறவரும் நம்மள அப்படியே வரைஞ்சு கொடுத்து நம்மள மாட்டி விட்டுற போறாருன்னு பயம் கூட இல்லாம எங்க கூட்டிட்டு வந்திருக்க? எதுக்கு எடுத்தாலும் பயந்து சாவாதீங்க. உனக்கு என்னமா? பயப்படாதன்னு ஈஸியா சொல்லிடுவ. எனக்கு கண்ணு முன்னாலே அந்த அசோக் வந்து நம்மள காட்டி கொடுக்கற மாதிரி தான் இருக்கு. ஸ்டேஜா, யாரோ நம்மள பார்த்து வர மாதிரி இருக்கு. மேடம், 1 லட்சம்லாம் பத்தாது மேடம். இந்த பாம்பை பெட்டியில இருந்து வெளியே விட்டா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். எனக்கு இதுதான் ஆதாரமே. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மேடம். நான் சொன்ன வேலையை முடி. மிச்சம் 2 லட்சத்தை உடனே கையில கொடுக்கறேன். சரியா?
ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க சொன்ன டைமுக்கு நான் வந்துடுறேன். ம். என்னக்கா எதுவும் சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? ம். இல்ல இந்த பாம்பாவது நம்மள காப்பாத்துமான்னு யோசிக்கிற. ஃபீல் பண்ணாதீங்கக்கா. நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் வரும்போது அசோக் உயிரோடவே இருக்க மாட்டான். ம். ம். நைஸ் காஃபி. அப்புறம் சுபத்ரா, இன்னைக்கு எனக்கும் ராகவுக்கும் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ ஈவினிங் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? அப்பா ரெடிப்பா. நான் எல்லாத்தையும் ready எடுத்துக்கிட்டேன். பா. வாங்க போலாம். போலாம். சரி சரி 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. யா. சரிங்கம்மா. போலாமா? வாங்கப்பா. gift ஷாப் கடைக்காரரு. ஹலோ, சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்ன மாதிரி gift ரெடி பண்ணிட்டோம் சார். ஆ, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கடைக்கு வந்து உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க சார். அதை கிஃப்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஓகேனா நாங்க ஃபைனல் அவுட்புட் போட்டு கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுத்துறோம் சார். அப்படியா? இதோ இப்பவே கிளம்பி வந்துடுறேன் சார் நான். ஓகே சார்.